நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் இன்று இறுதிக்கட்ட வியாபாரம் எப்படி இருக்கிறது? சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் உள்ள சுபாஷிடம் கள நிலவரம் குறித்து கேட்க இருக்கிறோம். சுபாஷ், இப்போ தியாகராய நகர் அப்படின்னாலே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. அதுவும் தீபாவளி பண்டிகைக்கு முன்னாடி அதிக அளவிலான கூட்டத்தை பார்க்கலாம். ஆனா மழை சற்று கூட்டத்தை தனித்து இருக்கிறதா? கள நிலவரம் எப்படி இருக்கு? மழை மக்கள் வருவது மட்டும் இல்லை, கடை உரிமையாளர்களே வர தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. மழையானது விட்டு விட்டு சென்னையில் பொழிந்து வருவதால் கூட்டமே இன்றி இன்னும் பல கடைகள் திறக்கப்படாமல் இருப்பதும் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. கூட்டமே இல்லை. இந்த ரங்கநாதன் தெரு மனித தலைகளாக கடந்த 3-4 நாட்களாக இருந்தது. கடந்த வாரமும் அதே போல் இந்த வார இறுதி நாட்களில் மிகப்பெரிய அளவில் கூட்டம் இருந்தது. அப்போவும் நம்ம பதிவு செய்துட்டு இருக்கோம், தொடர்ச்சியாகவும் பதிவு செய்து வரோம். மழையானது பெரிய அளவுக்கு இல்லை, ஆனால் தொடர் மழையாக அந்த மிதமான மழையாக அவ்வப்போது பெய்து விட்டு பெய்து வருவதால் இந்த மக்கள் வந்து செல்வதில் சிரமம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மக்கள் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு சொந்த ஊருக்கு போயிட்டதுனால சென்னை மாநகரமே சற்று வெறிச்சொடி தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். இறுதியாக இந்த தினமும் சம்பளம் பெறக்கூடிய இந்த தினக்கூலிகளாக இருக்கக்கூடிய மக்களும் அதே போல் பணியின் காரணமாக இந்த ஷாப்பிங் செய்ய முடியாத மக்களும் இன்றைய தினத்தில் விடிய இந்த கடைகள் எல்லாம் திறந்து இருக்க போகிறது. அவர்களுக்காக வியாபாரம் இருக்க போகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சற்று வியாபாரம் தலை தூக்கி இருக்கிறது என்று வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைய தினத்தில் இந்த வியாபாரம் இந்த மழையின் காரணமாக சில தாக்கத்தை உருவாக்கத்தான் போகிறது. இறுதி நாள் வியாபாரமானது மழையால் சுணங்கும். மக்கள் வரத்து குறைவாக இருக்கிறது. ஒருவேளை ஒரு 12-1 மணி வாக்கில் மத்தியானத்திற்கு மேலே மழை குறைந்தால், வெயில் தலை காட்டினால் நிச்சயமாக மக்களின் கூட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காவல்துறையின் பாதுகாப்பானது வழக்கம் போல இந்த இடத்துல சிசிடிவி கேமரா கண்காணிப்புடன் தொடர்ச்சியாக அவர்கள் ஒலிபெருக்கியின் மூலமாக மக்களை எச்சரித்துட்டு வர்றாங்க. ஏன்னா கூட்டம் வரக்கூடிய நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், தங்கள் உடைமைகள் குழந்தைகளை பத்திரமாக வச்சிருக்கணும் அப்படின்றத தொடர்ச்சியாக வலியுறுத்தி வர்றாங்க. அதே போல நாளே ஒரு பக்கம் இந்த பட்டாசு விற்பனையும் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் களை கட்டி இருக்கிறது. சிவகாசியிலிருந்து பல்வேறு இடங்களில் இந்த பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டு அதுவும் ஒரு பக்கத்தில் வியாபாரம் தலை தூக்கி இருக்கு. இறுதி நாள் வியாபாரம் காலை 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 10:30 மணி ஆக போகுது. இந்த நேரத்தில் சற்று கூட்டம் இல்லாத ஒரு தெருவாக ரங்கநாதன் தெரு ஆனது மட்டுமல்லாமல் டி நகர் முழுவதுமாகவே பாண்டி பசார் உட்பட இந்த கூட்டம் சற்று குறைவாக இருப்பதாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்குது. நன்றி சுபாஷ், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.